முன்னொரு காலத்தில் அஸ்வத்தாமன் என்கிற மன்னர் மங்களாபுரி என்கிற நாட்டை ஆட்சி செய்து வந்தார். அவருக்கு சமீபத்தில் தான் திருமணமாகியிருந்தது. அவரது மனைவி கருவுற்றிருந்தாள். ஒரு நாள் வேட்டையாடுவதற்காக அடர்ந்த காட்டுக்குள் சென்றார். செல்லும் வழியில் துறவி கோலத்தில் இருந்த ஒருவரை பார்த்தார். குதிரையை விட்டு இறங்கி அவரை வணங்கினார். அந்த துறவியும் அவரை ஆசிர்வதித்தார். அப்போது மன்னன் அஸ்வத்தாமன் மனதில் ஓர் எண்ணம் தோன்றியது. சுவாமி, என் மனைவி கருவுற்றிருக்கிறாள். என்ன குழந்தை பிறக்கும் என்று தெரியவில்லை. உங்கள் ஞான திருஷ்டியில் அதை அறிந்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். சில நொடிகள் கண்களை மூடிய துறவி பிறகு மன்னரை பார்த்தார். மன்னா, உனக்கு என்ன குழந்தை பிறக்கும் என்பதை தாண்டி இன்னொரு விஷயத்தை நான் அறிந்தேன். உனக்கு பெண் குழந்தை மட்டும் ஆகாது. ஒருவேளை உனக்கு பெண் குழந்தை பிறந்தால் நீயும் உன் குடும்பமும் ஒட்டுமொத்தமாக அழிந்து விடுவீர்கள். அதைதான் என் ஞான திருஷ்டியில் உணர முடிந்தது. துறவி இப்படி சொல்ல நடுங்கி போனார் மன்னர். பிறகு ஒருவித கவலை அப்பிய முகத்தோடு அங்கிருந்து புறப்பட்டார். அரண்மனைக்கு வந்தார். மனைவியான மகாராணியின் அருகில் வந்து அமர்ந்தார். என்னங்க, உங்களுக்கு என்ன ஆயிற்று? ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாள் ராணி. காட்டில் துறவி ஒருவரை பார்த்தேன். அவர் என்ன சொன்னார்? நீயும் நானும் கவலைப்படும் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார். அதை எப்படி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் சொன்னால்தானே அது என்ன விஷயம் என்று எனக்கு தெரியும். மகாராணியிடம் துறவி சொன்ன விஷயத்தை மறைக்க விரும்பவில்லை மன்னன் அஸ்வத்தாமன். நமக்கு பெண் குழந்தை பிறந்தால் நம்முடைய ஒட்டுமொத்த குடும்பமும் அழிந்துவிடும் என்று அந்த துறவி சொன்னார். மன்னன் இப்படி சொன்னதும் அதிர்ந்து போனாள் ராணி. நீங்கள் சொல்வதை பார்த்தால் எனக்கு பயமாக இருக்கிறதே. பயப்படாதே, நல்லதே நடக்கும் சொல்லிவிட்டு நகர்ந்தார் மன்னர் அஸ்வத்தாமன். நாட்கள் நகர்ந்தன. நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த மகாராணிக்கு குழந்தை பிறக்கும் நேரம் நெருங்கியது. அரண்மனை மருத்துவச்சிகள் மகாராணியை சுற்றி அமர்ந்திருந்தார்கள். அரண்மனையின் அந்த பெரிய அறைக்கு உள்ளேயும் வெளியேயும் ஒரே பரபரப்பு. பக்கத்து அறையில் பணிப்பெண்கள் வெண்சாமரம் வீசியும் மன்னர் அஸ்வத்தாமனுக்கு உயர்த்து கொட்டி கொண்டிருந்தது. ஒருவேளை பெண் குழந்தை பிறந்துவிட்டால் இப்போதே கொன்றுவிட வேண்டியதுதான் என்கிற முடிவையும் எடுத்திருந்தார். அப்போது அரண்மனையின் மூத்த மருத்துவச்சி மன்னரின் முன்பு வந்து நின்றாள். என்ன குழந்தை பிறந்திருக்கிறது, சொல்லுங்கள், பரபரத்தார் மன்னர். மன்னா, நம் ராஜ்யத்தை ஆள இளவரசன் பிறந்திருக்கிறார். அந்த செய்தியை கேட்ட மன்னனுக்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை. தன் கழுத்தில் கிடந்த முத்து மாலை ஒன்றை கழற்றி அதை மருத்துவச்சிக்கு பரிசாக கொடுத்தார். நேராக ராணி இருந்த அறைக்கு போனார். அங்கே தான் பெற்றெடுத்த அழகான ஆண் குழந்தையுடன் மனைவியை பார்த்து ஆனந்தமடைந்தார். நல்ல வேளை பெண் குழந்தை பிறக்கவில்லை. இனி தேவையற்ற சிந்தனை வேண்டாம் என்று எண்ணிக்கொண்டார். 2 ஆண்டுகள் கடந்திருக்கும். மகாராணி 2வது முறையாக கருவுற்றாள். இப்போது நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தால் எப்போது வேண்டுமானாலும் குழந்தை பிறக்கலாம் என்கிற நிலைமை. அப்போது மன்னர் அஸ்வத்தாமனுக்கு பக்கத்து நாட்டுக்கு அவசரமாக போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. ராணியிடம் வந்தார். அன்பே, இப்போது நான் உன் அருகில் இருக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பக்கத்து தேசத்துக்கு உடனடியாக போய் வர வேண்டும். மகாராணிக்கு இந்த விஷயம் சில நாட்களுக்கு முன்பே தெரியும். எப்படியும் 1 மாத காலத்துக்குள் வந்து விடுவீர்கள் தானே. அப்போது நம்முடைய இன்னொரு ராஜகுமாரனை பாருங்கள், மகிழ்ச்சியோடு சொன்னாள் மகாராணி. ஒருவேளை பெண் குழந்தை பிறந்துவிட்டால்? மன்னர் இப்படி கேட்கவும் அதுவரையில் சந்தோஷமாக சிரித்து பேசிய மகாராணியின் முகம் சட்டென்று மாறியது. என்ன செய்ய வேண்டும், நீங்களே சொல்லிவிடுங்கள். கருணை வேண்டாம், நீயே உன் கையால் அதை கொன்றுவிடு சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறினார். மறுநாள் பெரிய கவலையில் இருந்தாள் ராணி. அவள் பயந்தது போலவே பெண் குழந்தை பிறந்துவிட்டது. அரண்மனையின் தலைமை மருத்துவச்சிதான் அருகில் இருந்தாள். மகாராணியின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. மகாராணி, நம் வீட்டில் மகாலட்சுமி பிறந்திருக்கிறாள். வேறு ஏன் கவலைப்படுகிறீர்கள்? அந்த மருத்துவச்சியிடம் உண்மையை மறைக்க விரும்பவில்லை ராணி. பெண் குழந்தை பிறந்தால் குடும்பத்துக்கு ஆகாது என்று யாரோ ஒரு துறவி சொல்லிவிட்டாராம். அதனால் பெண் குழந்தை பிறந்தால் நீயே உன் கையால் கொன்றுவிடு, நான் வரும் வரை காத்திருக்காதே என்று என் கணவர் சொல்லி சென்றிருக்கிறார். ராணி இப்படி சொல்லவும் அதிர்ந்து போனாள் அந்த மருத்துவச்சி. அப்படியென்றால் நீங்கள் என்ன முடிவெடுத்திருக்கிறீர்கள்? குழந்தையை கருவில் உருவாக்கி பெற்றெடுத்த என்னால் எப்படி கொல்ல முடியும்? அது பாவம் இல்லையா? சொல்லிவிட்டு விம்மி விம்மி அழுதாள். அவள் அமைதியான பிறகு மருத்துவச்சியே ஒரு யோசனை சொன்னாள். மகாராணி, நீங்கள் பெற்றெடுத்த இந்த மகாலட்சுமியை தயவு செய்து எதுவும் செய்து விடாதீர்கள். நானே என் பேத்தியாக என் வீட்டில் வளர்த்து கொள்கிறேன். இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொள்கிறேன். மருத்துவச்சியின் இந்த யோசனை மகாராணிக்கு சரியென்று தோன்றியது. சரி, நான் நீ சொன்னபடியே என் குழந்தையை உன்னிடம் ஒப்படைத்து விடுகிறேன். உன் பேத்தியாக வளர்த்து வா. மன்னர் அரண்மனைக்கு திரும்பி வரும்போது அவரிடம் நான் என்ன சொல்வேன்? பயப்பட வேண்டாம் மகாராணி,
குழந்தை பிறக்கும் போதே இறந்து விட்டது என்று ஒரு பொய்யை மட்டும் சொல்லிவிடுங்கள். குழந்தையை நானே வளர்த்து வருகிறேன். நீங்கள் விரும்பும் போது அரண்மனைக்கு கூட குழந்தையை அழைத்து வருகிறேன். மருத்துவச்சி இப்படி சொன்ன பிறகுதான் அமைதியானாள் ராணி. மருத்துவச்சி சொன்ன திட்டமே செயல்படுத்தப்பட்டது. பக்கத்து தேசத்துக்கு சென்றிருந்த மன்னர் அஸ்வத்தாமன் சில தினங்களில் அரண்மனைக்கு திரும்பினார். நேராக மகாராணியை பார்க்க வந்தார். தன்னுடைய அறையில் கவலையோடு இருந்தாள் ராணி. அன்பே, உனக்கு என்ன ஆயிற்று? ஏன் இந்த கவலை? நமக்கு பிறந்த இரண்டாவது குழந்தை எங்கே? முதல் குழந்தை போல இதுவும் ஆண் குழந்தைதானே? சொல்லிக்கொண்டே அந்த அறையில் ஒரு ஓரமாக இருந்த தங்க தொட்டில் பக்கம் போனார். தொட்டிலில் குழந்தை இல்லை. நம் குழந்தை எங்கே? ஒருவேளை பெண் குழந்தை பிறந்து அந்த குழந்தையை நீயே உன் கையால் கொன்றுவிட்டாயாம். அதற்கு மேல் அவள் அமைதியாக இருக்க விரும்பவில்லை. நீங்கள் பயந்த மாதிரியே பெண் குழந்தை தான் பிறந்தது. ஆனால் குழந்தை இறந்தே பிறந்து விட்டது. அரண்மனை தோட்டத்திலேயே அதை புதைத்து விட்டோம். மகாராணி இப்படி சொன்ன பிறகுதான் அமைதியடைந்தார் மன்னர். சரி, எல்லாம் நன்மைக்கே. நம் கையால் போக வேண்டிய உயிர் அதுவாகவே போய்விட்டது. மகாராணியின் தலையை வருடிவிட்டு நீண்ட பயணம் தந்த களைப்பை போக்க அந்தபுரம் நோக்கி நடந்தார் மன்னர் அஸ்வத்தாமன். அரண்மனை தலைமை மருத்துவச்சி வீட்டில் தேவயானி என்கிற பெயரோடு வளர்ந்தது மகாராணியின் பெண் குழந்தை. அவ்வப்போது அரண்மனைக்கு அழைத்து வருவாள். மருத்துவச்சியின் பேத்தியாகவே வந்து போன தேவயானிக்கு நாட்டின் மகாராணி தான் தன்னுடைய அம்மா என்கிற விஷயம் தெரியாது. சில வருடங்களில் பருவ வயதை அடைந்தாள் தேவயானி. ஒரு நாள் தலைமை மருத்துவச்சியின் வீட்டை குதிரையில் கடந்து சென்ற மன்னர் அஸ்வத்தாமன் அந்த வீட்டின் திண்ணையில் அமர்ந்து குழந்தைகளுக்கு கதை சொல்லிக் கொண்டிருந்த தேவயானியை பார்த்துவிட்டார். அக்கணமே குதிரையின் கடிவாளத்தை மின்னல் வேகத்தில் பிடித்து இழுத்து நிறுத்தினார். இளம்பெண் தேவயானியையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தார். இவ்வளோ அழகாக இருக்கிறாளே, இவள் யாராக இருப்பாள்? பார்ப்பதற்கு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவள் போல தெரிகிறாளே. பல கோணங்களில் யோசித்தபடி அந்த இடத்தை கடந்து சென்றார். அன்று இரவு முழுவதும் மன்னருக்கு தூக்கம் வரவில்லை. அவர் மனதில் தேவயானியே நிறைந்திருந்தாள். புரண்டு புரண்டு படுத்தார். தூக்கம் வராமல் தவித்த அவர் அதிகாலை நேரத்தில் தான் தூங்கினார். மறுநாள் காலையில் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்தார். இப்பேற்பட்ட அழகி ஒரு சாமானியன் வீட்டில் இனியும் வாழக்கூடாது. அவள் இருக்க வேண்டிய இடம் இந்த அரண்மனைதான். அவளை மணந்து ராணி என்கிற பட்டத்தை கொடுத்து விடுவோம். நாட்டின் மன்னர் என்கிற உரிமையில் இப்படி ஒரு முடிவை எடுத்துவிட்டுதான் அரசவைக்கு வந்தார். வீரர்களே, இங்கே வாருங்கள். மன்னர் அழைப்பை ஏற்று ஓடி வந்து வணங்கி நின்றார்கள் சில வீரர்கள். தேவயானி வீட்டின் அடையாளத்தை சொல்லி அவள் யார் என்பதை தெரிந்து கொண்டு வாருங்கள் என்று உத்தரவிட்டார். வீரர்களும் தேவயானி வீட்டுக்கு போனார்கள். அங்கே தலைமை மருத்துவச்சி இருந்தாள். தன்னுடைய பேத்திதான் தேவயானி என்று சொன்னாள். அந்த தகவலை மன்னரிடம் வந்து சொன்னார்கள். அவள் பெயர் தேவயானியா? கேட்கும் போதே காதில் தேன் வந்து பாய்கிறதே. அவள் மட்டும் என் மனைவியாகிவிட்டாள். பட்ட பகலிலேயே நித்திரை கனவு காண ஆரம்பித்தார். பிறகு என்ன நினைத்தாரோ, அமைச்சர் ஒருவரை அழைத்து தேவயானியை தனக்கு பெண் கேட்டு தூது அனுப்பினார். அந்த அமைச்சரும் அரண்மனை தலைமை மருத்துவச்சியின் வீட்டுக்கு சீர்வரிசை தட்டுகளுடன் மன்னருக்கு பெண் கேட்டு போனார். அமைச்சர் வந்த விஷயத்தை அறிந்த மருத்துவச்சி பேரதிர்ச்சி அடைந்தாள். அமைச்சரே, இவள் என் பேத்திதான். ஆனாலும் மன்னருக்கு அவளை மணமுடித்து கொடுக்க முடியாது என்று ஒரே வரியில் பதிலை சொல்லிவிட்டாள். அமைச்சர் எவ்வளவோ சொல்லி பார்த்தார். கடுமையான தண்டனை கூட கிடைக்கலாம் என்று எச்சரித்தார். ஆனாலும் மருத்துவச்சி ஒத்துக்கொள்ளவில்லை. ஏமாற்றத்துடன் அரண்மனைக்கு திரும்பிய அமைச்சர் மருத்துவச்சி சொன்னதை மன்னரிடம் சொன்னார். அவள் அப்படியா சொன்னாள்? அவளை இப்போதே என் முன் கொண்டு வந்து நிறுத்துங்கள். கோபத்தில் கத்தினார் மன்னர். அடுத்த 1 மணி நேரத்தில் மன்னர் முன்பு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டால் அரண்மனை தலைமை மருத்துவச்சி. என் அரண்மனையில் சேவகம் புரியும் உனக்கு இந்த திமிராகாது. உன் பேத்தியை எனக்கு மணமுடித்து தர முடியாது என்றால் நீ இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது. தேவயானியின் மீதான மோகத்தில் அளவு கடந்த கோபத்தில் கொந்தளித்துக் கொண்டிருந்தார் மன்னர் அஸ்வத்தாமன். மன்னா, நீங்கள் உச்ச கோபத்தில் இருக்கிறீர்கள். என்னால் இதற்கு மேலும் உண்மையை மறைக்க முடியாது. அப்படி என்ன உண்மையை மறைத்து விட்டாய்? எல்லாம் உங்களுக்காக தான். என்ன சொல்கிறாய்? நீங்கள் ஆசைப்படும் தேவயானி இப்போது என் பேத்தியாக இருக்கலாம். ஆனால் அவள் பிறந்த போது உங்களுக்கு மகள். என்ன உளறுகிறாய்? உளரவில்லை மன்னா. நீங்கள் ஆசைப்பட்டது என் பேத்தியை அல்ல, உங்கள் மகளை. என்ன மருத்துவச்சி, உனக்கு வயதுதான் ஆகிவிட்டது என்று பார்த்தால் புத்தியும் பேதலித்து விட்டது போல. என் விருப்பத்தை தடுக்க இல்லாத பொய்களை இங்கே கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறாய். இல்லை மன்னா, நான் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீங்கள் ஒரு பாவ செயலை செய்ய நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். அதற்காக என் உயிரை போனாலும் பரவாயில்லை. மருத்துவச்சி இப்படி சொன்னதும் ஒரு கணம் அமைதியாகி யோசித்தார். இவள் ஏன் நான் தேவயானியை மணமுடிக்கும் விஷயத்தில் இவ்வளவு மல்லு கட்டுகிறாள்?
பிறகு மருத்துவச்சியை பார்த்தார். என்ன உண்மையை சொல்ல போகிறாய்? உடனே சொல். இல்லை என்றால் நீ பேச தலையே இருக்காது. மன்னா, நான் சொல்ல போவது அனைத்தும் உண்மை. இது சத்தியம். சத்தியம் வரை வந்து விட்டாயா? சரி, சொல். மன்னா, நீங்கள் ஆசைப்பட்ட தேவயானி உண்மையில் என் பேத்தியே கிடையாது. அவள் உங்களுக்கு பிறந்த மகள், இந்த ராஜ்யத்தின் இளவரசி. அதுவரையில் மருத்துவச்சி சொன்னதை அலட்சியமாக கேட்டுக்கொண்டிருந்த மன்னர் அஸ்வத்தாமன் அவள் இப்படி சொன்னதும் சட்டென்று அமைதியாக நின்றார். நீ நீ என்ன சொல்கிறாய்? என் தேவயானி எனக்கு மகளா? என்ன உளறுகிறாய்? நான் உளரவில்லை மன்னா, அதுதான் உண்மை. அந்த உண்மையை தெளிவாக சொல். மன்னா, உங்களுக்கு இரண்டாவதாக ஒரு பெண் குழந்தை இறந்து பிறந்தது இல்லையா? ஆமாம். அந்த குழந்தை இறந்து பிறக்கவில்லை, இன்னமும் உயிரோடு தான் இருக்கின்றது. அவள்தான் நீங்கள் மணந்து கொள்ள ஆசைப்பட்ட தேவயானி. மருத்துவச்சி உண்மையை சொல்லவும் ஆடிப்போனார் மன்னர். சிம்மாசனத்தில் மனம் கலங்கி சாய்ந்து விட்டார். சிறிது நேர அமைதிக்கு பிறகு சிம்மாசனத்திலிருந்து எழுந்தவர், இவளை இப்போதே சிறையில் அடையுங்கள் என்று உத்தரவிட்டார். நேராக மகாராணியின் அறைக்கு போனார். இன்று அரசவையில் நம் அரண்மனையின் தலைமை மருத்துவச்சி ஒரு விஷயத்தை சொன்னாள். நமக்கு பிறந்த இரண்டாவது பெண் குழந்தை இறக்கவில்லையாமே, அந்த குழந்தையை அவள்தான் தன் பேத்தி என்று வளர்த்து வருகிறாளாமே. இது உனக்கு தெரியுமாமே? உண்மையை சொல். நடந்த எதையும் மறைக்காதே. கோபத்தில் கத்திய மன்னர் அஸ்வத்தாமனிடம் நடந்த உண்மைகளை அப்படியே சொல்லிவிட்டாள் மகாராணி. அப்படியென்றால் நான் பெற்ற மகளையா மணந்து கொள்ள முயன்றேன்? அது பாவ செயல் இல்லையா? இது ஒரு புறம் இருக்கட்டும். எனக்கு பெண் குழந்தை பிறந்தால் என் குடும்பமே அழிந்து போகும் என்று ஒரு துறவி சொன்னாரே, அப்படியென்றால் இந்த தேவயானிதான் என்னையும் என் குடும்பத்தையும் அழிக்க பிறந்தவளா? என் அழிவு தொடங்கும் அறிகுறியாக தான் அவளை நான் நேரில் பார்த்தேனா? அவள் மீது காதல் நோய் கொண்டேனா? பலவாறு புலம்பிய மன்னர் அஸ்வத்தாமன் அருகில் இருந்த இளவரசனான தன் மூத்த மகனை அழைத்தார். மகனே, உனக்கு ஒரு தங்கை இருக்கிறாள். அவள் பெயர்தான் தேவயானி. அவள் நம் குடும்பத்தை அழிக்க பிறந்தவள். அந்த விஷ விதையை முளையிலேயே கிள்ளி எறிந்து விட்டதாக நினைத்தேன். ஆனால் அந்த விஷச்செடி இன்று செழித்து வளர்ந்து நிற்கிறது. என்னையே வளைத்து விட்டது. அந்த விஷச்செடியை இன்றே நீ அழித்தாக வேண்டும். அவளை கொன்று அவள் கண்களை எனக்கு பரிசாக கொண்டு வா. இது உன் தந்தையின் ஆணை. மன்னர் உத்தரவிட அந்த இளவரசன் தன் தங்கையை தேடி புறப்பட்டான். மருத்துவச்சியின் வீட்டுக்கு முன்பு தனியொருவனாக குதிரையில் வந்து இறங்கினான் இளவரசன். வீட்டுக்குள் போனான். அங்கே இளம்பெண் தேவயானி மட்டும் இருந்தாள். இளவரசனை பார்த்ததும் எழுந்து விட்டாள். அவள் அருகில் சென்றான் இளவரசன். பயப்படாதே, நான் தான் உன் அண்ணன். நீ என்னுடைய தங்கை. என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் இந்த நாட்டின் இளவரசனாயிற்றே, நீங்கள் எப்படி எனக்கு அண்ணனாக முடியும்? இப்போதுதான் அரண்மனை வீரர்கள் என் பாட்டியை ஏதோ விசாரணை என்று அழைத்து சென்றார்கள். இப்போது நீங்கள் என்ன நாடகம் ஆடுகிறீர்கள்? என் பாட்டியை என்ன செய்தீர்கள்? திடீரென்று அண்ணன் என்று வந்து நின்ற இளவரசன் முன்பு பதற்றமானாள் தேவயானி. அவள் முன்பு பாசப்பெருக்கில் கண்களில் கண்ணீர் ததும்பி நின்றான் அந்த இளவரசன். தேவயானி, நான் தான் உன் அண்ணன், உன்னுடைய உடன்பிறப்பு சொன்ன இளவரசன் 18 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த உண்மையை விரிவாக சொன்னான். உண்மையை தெரிந்து கொண்ட தேவயானி அண்ணனை ஆசையோடு கட்டி அணைத்துக் கொண்டாள். நீதான் என் அண்ணனா? இவ்வளவு நாட்கள் உன்னை பிரிந்தே வாழ்ந்து விட்டேனே, இனியாவது ஒரே வீட்டில் வாழ்வோம் சொன்ன தேவயானியை கண்களிலிருந்து கண்ணீர் தார தாரையாய் கொட்ட பரிதாபமாய் பார்த்தான். நீ ஒன்றாய் வாழலாம் என்கிறாய், ஆனால் நம் தந்தையோ உன்னை கொன்று உன் கண்களை பரிசாக கொண்டு வர எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார் சொல்லிவிட்டு விம்மி விம்மி அழுதான். அவன் இப்படி சொன்னதும் சட்டென்று விலகி நகர்ந்தாள் தேவயானி. அப்படியென்றால் என் அண்ணனாக நீ இங்கே வரவில்லையா? என்னை கொல்லதான் வந்தாயா? என் உடன் பிறந்த தங்கையான உன்னை நான் எப்படி கொள்வேன்? ஆனால் கொல்ல வேண்டும் என்பது அரச உத்தரவு. எனக்கு தங்கையான நீயும் வேண்டும், தந்தையான அரசரும் வேண்டும். அதற்காக என்னை என்ன செய்ய போகிறாய்? இப்போதே என்னோடு வா, ஆனால் உன்னை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். நீ இப்போது என்னோடு வரவில்லை என்றால் உன்னை எப்படியும் கொன்று விடுவார்கள். உன்னை கொல்ல நான் யாரையும் அனுமதிக்க மாட்டேன் சொல்லிவிட்டு கலங்கிய கண்களோடு தங்கையை கையெடுத்து கும்பிட்டான். அவளும் அவன் தன் மீது வைத்துள்ள பாசத்தை புரிந்து கொண்டாள். தேவயானியும் இளவரசனான அவளது அண்ணனும் சென்ற குதிரை அடர்ந்த காட்டுக்குள் பயணித்துக் கொண்டிருந்தது. இருவரும் மங்களாபுரி நாட்டை கடந்து வந்து விட்டார்கள். பக்கத்து நாடான காந்தாரா தேசத்தின் எல்லை ஆரம்பமாகி இருந்தது. ஓரிடத்தில் குதிரையை நிறுத்தினான் இளவரசன். இருவரும் குதிரையிலிருந்து இறங்கிக் கொண்டார்கள். தேவயானி, உன்னை இப்படி நடுக்காட்டில் விட்டுச் சொல்லும் துர்பாக்கிய நிலைக்கு ஆளாகிவிட்டேன். நீ நன்றாக வாழ வேண்டும். இங்கிருந்து தப்பித்து செல். நான் தந்தையை சமாளித்துக் கொள்கிறேன். இருவரும் மறுபடியும் சந்திப்போம் என்று விதிக்கப்பட்டிருந்தால் மறுபடியும் சந்திப்போம். இல்லை என்றால் அடுத்த ஜென்மத்திலாவது இணை பிரியாத அண்ணன் தங்கையாக பிறப்போம்
சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான் இளவரசன். வரும் வழியில் ஒரு மானை கொன்று அதன் 2 கண்களையும் எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு வந்தான். நீங்கள் சொன்னபடியே அந்த தேவயானையை கொன்றுவிட்டேன். இதோ அவளது கண்கள். தான் கொண்டு வந்த மானின் கண்களை காட்டினான். இந்த கண்கள் தானே என்னை மோகம் கொள்ள செய்தன, என்னை மாபெரும் பாவத்தை செய்ய தூண்டின. நானே என் கைகளாலேயே அந்த கண்களை அழிக்க வேண்டும் சொன்ன மன்னர் அஸ்வத்தாமன் அந்த மான் விழிகளை தன் கைகளில் வாங்கி அருகில் எரிந்து கொண்டிருந்த வேள்வி தீயில் போட்டார். நடுக்காட்டில் தனித்து விடப்பட்ட தேவயானி தவியாய் தவித்தாள். ஓடை நீரை பருகி தாகத்தை தணித்தாள். மரம் செடி கொடிகளில் காய்கனிகளை பறித்து உண்டு பசியை போக்கினாள். இப்படியே சில நாட்கள் நகர்ந்தன. அவள் காடெல்லாம் அலைந்து திரிந்ததில் முட்கள் குத்தி அவள் அணிந்திருந்த ஆடை முழுவதுமாக கிழிந்து போனது. கிட்டத்தட்ட ஆதிவாசி மனிதன் போலாகிவிட்டாள். ஒரு நாள் யாரோ ஒருவர் குதிரையில் வரும் சத்தம் கேட்டது. மரக்கிளைகளுக்கு பின்னணியில் ஒளிந்திருந்து பார்த்தாள். குதிரையில் வந்திறங்கிய ஒரு இளைஞன் அந்த மரத்தடியில் களைப்பை போக்க அமர்ந்தான். பார்ப்பதற்கு இளவரசன் போல இருந்தான். மரக்கிளைகளுக்கு பின்னால் ஒளிந்திருந்த தேவயானி வெளியில் வர முயன்றாள். ஆடை முழுவதும் கிழிந்து போயிருந்ததால் அவளால் சட்டென்று வெளியில் வர முடியவில்லை. அதே நேரம் தனக்கு பின்னால் மரக்கிளைகள் அசைவதை கண்டுபிடித்து விட்டான் அந்த இளைஞன். தேவயானை எட்டி பார்க்க அவள் முகத்தையும் பார்த்து விட்டான். பெண்ணே, நீ யார்? இந்த அடர்ந்த காட்டுக்குள் எப்படி வந்தாய்? வெளியே வா. வெளியே வராத தேவயானி குரல் மட்டும் கொடுத்தாள். நீங்கள் சொன்னபடியே நான் வெளியில் வருகிறேன். நான் உடுத்தி இருக்கும் ஆடை கிழிந்து விட்டது. நீங்கள் ஏதாவது ஆடை தந்தால் அதை உடுத்தி கொண்டு வெளியே வருகிறேன். தேவயானியின் அழகான குரலை கேட்ட அந்த இளைஞன் தன்னுடைய மேலாடையை கலற்றி அவள் பக்கம் வீசி எறிந்தான். அடுத்த நிமிடமே அந்த மேலாடையை அணிந்து கொண்டு வெளியே வந்தாள் தேவயானி. அவளை பார்த்த மாத்திரத்திலேயே அவள் மீது காதல் கொண்டான் அந்த இளைஞன். பெண்ணே, உன் பெயர் என்ன? எப்படி இங்கே வந்தாய்? நான் தேவயானை. என்னுடைய கடந்த காலத்தை நான் சொல்ல விரும்பவில்லை. நீங்கள் எனக்கு உதவ நினைத்தால் என்னை அழைத்து கொண்டு போகலாம். இல்லை என்றால் நான் இங்கேயே இருந்து விடுகிறேன். தேவயானி இப்படி சொன்னதும் தான் யார் என்பதை சொன்னான் அந்த இளைஞன். நான் இந்த நாட்டின் ராஜகுமாரன். என் பெயர் உதயகுமாரன். வேட்டைக்கு வந்த இடத்தில் இங்கே வழிமாறி வந்துவிட்டேன். அதுவும் இப்போது நல்லதா போச்சு. எப்படி சொல்கிறீர்கள்? வேறு திசையில் சென்றிருந்தால் இப்படி ஒரு பேரழகியை நான் பார்த்திருக்க முடியாதே. உதயகுமாரன் இப்படி சொன்னதும் நீண்ட நாட்களுக்கு பிறகு வெட்கப்பட்டாள் தேவயானி. அவளுக்கும் உதயகுமாரனை பார்த்த மாத்திரத்தில் பிடித்து போனது. தேவயானியை அழைத்து கொண்டு தனது நாட்டுக்கு போன உதயகுமாரன் அவளை தன் மனைவியாக்கி கொண்டான். முதலிரவு அறை. அரண்மனையில் இருந்த பெரிய படுக்கரை விதவிதமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. உதயகுமாரனும் தேவயானியும் பஞ்சு மெத்தையில் காதல் மயக்கத்தில் இருந்தனர். அன்பே, காட்டில் உன்னை முதலாக பார்த்தபோது நீ யார், எங்கிருந்து வந்தாய் என்கிற விவரங்களை என்னிடம் சொல்லவில்லை. இப்போதாவது நீ யார் என்று என்னிடம் சொல்லலாமே. உதயகுமாரன் தான் அப்படி கேட்டான். நான் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட அந்த சம்பவத்தை மறுபடியும் என் வாழ்நாளில் நினைத்து பார்க்க விரும்பவில்லை. தயவு செய்து அது பற்றி என்னிடம் கேட்காதீர்கள். முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும். இனி நடக்க இருப்பதை பற்றி பேசுவோமே. தேவயானி சொன்னது உதயகுமாரனுக்கும் சரி என்று பட்டது. அதன் பிறகு அவளின் பூர்வீகம் பற்றி அவன் கேட்கவே இல்லை. உதயகுமாரன் தேவயானி தம்பதியரின் நல் இல்வாழ்க்கைக்கு அடையாளமாக 2 ஆண் குழந்தைகள் அடுத்தடுத்து பிறந்தார்கள். மூத்தவனுக்கு 12 வயது, இளையவனுக்கு 9 வயது ஆகியிருந்த நேரம் ஒரு நாள் தனிமையில் தேவயானியின் பூர்வீகம் பற்றி கிளறினான் உதயகுமாரன். 2 குழந்தைகள் பிறந்து இல்வாழ்க்கை சிறப்பாக போய்கொண்டிருந்த அந்த நேரத்தில் நடந்த கதையை அவள் மறைக்க விரும்பவில்லை. தான் மங்களாபுரி மன்னர் அஸ்வத்தாமனின் மகள் என்று கூறியவள் மருத்துவச்சியின் வீட்டில் யாரென்றே தெரியாமல் வளர்ந்த கதையை சொன்னாள். ஒரு நாள் உண்மை வெளிச்சத்துக்கு வந்த நிலையில் தன்னை தந்தையான அஸ்வத்தாமன் கொல்ல உத்தரவிட்டதையும் தன்னுடைய அண்ணன் இறக்கப்பட்டு காட்டில் உயிரோடு விட்டு சென்றதையும் கூறினாள். தேவயானியின் கதையை கேட்ட உதயகுமாரன் வருந்தினான். அப்போது அவனுக்குள் யோசனையொன்று தோன்றியது. தேவயானையால் மன்னர் அஸ்வத்தாமனுக்கோ அவரது குடும்பத்தாருக்கோ எந்தவித பாதிப்பும் வராது என்பதை தன்னால் புரிய வைத்துவிட முடியும் என்று நினைத்தான். அதனால் அப்படி ஒரு முடிவை எடுத்தான். ஒரு நாள் மனைவி பிள்ளைகளை அழைத்து கொண்டு சிறிய படையோடு மங்களாபுரி நாட்டை நோக்கி புறப்பட்டான் உதயகுமாரன். தான் மங்களாபுரிக்கு விருந்தினராக வருவதாக அந்த நாட்டின் மன்னர் அஸ்வத்தாமனுக்கு தூது அனுப்பிவிட்டான். தேவயானைக்கு மறுபடியும் மங்களாபுரி போக விருப்பமில்லை என்றாலும் கணவன் வற்புறுத்தியதால் அவனோடு புறப்பட்டாள்.
100 மைல் தூரம்தான் சென்றிருப்பார்கள். உதயகுமாரனுக்கு அவசர அழைப்பு ஒன்று வந்தது. அவனுடைய காந்தாரா நாட்டின் வட எல்லையில் மத்திய ஆசியாவில் இருந்து வந்து இறங்கிய ஒரு கூட்டம் கொலை கொள்ளையில் ஈடுபட்டதை அறிந்து அதிர்ந்தான். அதே நேரம் மங்களாபுரி நோக்கிய பயணத்தை அவன் ரத்து செய்ய விரும்பவில்லை. மனைவி தேவயானியின் பாதுகாப்புக்கு ஒரு அமைச்சர், ஒரு தளபதி மற்றும் படை வீரர்கள் பாதி பேரை அவர்களுடன் அனுப்பி வைத்துவிட்டு மீதி படை வீரர்களுடன் படை எல்லைக்கு புறப்பட்டான். உதயகுமாரன் வடக்கு நோக்கி பயணிக்க தேவயானி தெற்கு நோக்கி பயணமானாள். இரவு நெருங்கியது. தேவயானியும் அவளுடன் வந்த அமைச்சர், தளபதி உள்ளிட்ட படை வீரர்கள் காட்டுக்குள் ஓரிடத்தில் தற்காலிக குடில்கள் ஏற்படுத்தி தங்கினார்கள். மகாராணியான தேவயானியின் குடிலுக்கு பக்கத்திலேயே அமைச்சரின் குடில் அமைக்கப்பட்டது. ஏன் இப்படி பக்கத்தில் உங்களுக்கான குடிலை அமைக்கிறீர்கள் என்று தேவயானி கேட்டபோது, இது காடு என்பதால் பாதுகாப்புக்காக இப்படி அமைக்கிறோம் என்று விளக்கம் தந்தார் அந்த அமைச்சர். நள்ளிரவு வந்தது. தேவயானி பிள்ளைகளுடன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது அவள் தங்கி இருந்த குடிலுக்குள் மர்ம உருவம் ஒன்று ஊடுருவியது. திடுக்கிட்டு எழுந்துவிட்டாள் தேவயானி. அவளுக்கு எதிரே அந்த அமைச்சர் நின்று கொண்டிருந்தார். அமைச்சரே, நீங்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? என் அனுமதியின்றி, அதுவும் இந்த நேரத்தில் இங்கே வந்தது மாபெரும் தவறு அல்லவா? பதற்றத்தில் எழுந்து கொண்டே கேட்டாள். எனக்கு இது தவறாக படவில்லை. உன் அழகு என்னை என்னமோ செய்கிறது. அதனால் சொல்லிக்கொண்டே தேவயானியை நெருங்கினார் அந்த அமைச்சர். என் அருகில் வராதீர்கள். மீறி வந்தால் கத்தி விடுவேன். உங்களுக்கு தான் அவமானம். தேவயானி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உறங்கிக் கொண்டிருந்த அவளது மூத்த மகன் எழுந்துவிட்டான். தன் உடைவாளை உருவிய அமைச்சர் அவன் கழுத்தில் சட்டென்று தன் வாளை வைத்தார். தேவயானி, நீ கத்தினால் உன் மகன் கழுத்தில் தலை இருக்காது. என் ஆசைக்கு நீ இணங்கிவிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி ஒரு வார்த்தையை கேட்டவள் இன்னும் கோபமானாள். தூ! அந்த அமைச்சர் முகத்தில் துப்பியவள் சட்டென்று அந்த கூடாரத்தை கிழித்து கொண்டு வெளியே பாய்ந்தாள். அமைச்சரும் ஓடி வந்து எட்டி பார்த்தார். வெளியே யாரும் இல்லை. 4 பக்கமும் திரும்ப திரும்ப பார்த்தார். அவர் பார்வையில் தேவயானி தெரியவில்லை. காம எண்ணம் கொண்ட அமைச்சரிடமிருந்து தன் கற்பை காப்பாற்ற காட்டுக்குள் போனவள் விடிந்த பிறகுதான் குடிலுக்கு வந்தாள். அங்கே அவளுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. அவளது மூத்த மகன் தலை துண்டித்து கொலை செய்யப்பட்டு கிடந்தான். யாரோ ஒருவன் கொள்ளையடிக்க வந்ததாகவும் அவனே இவனை கொன்று விட்டதாகவும் கதை கட்டினார் அமைச்சர். அவரது கட்டுப்பாட்டிலேயே தளபதி உள்ளிட்ட படை வீரர்கள் இருந்ததால் அவர்கள் அதை அப்படியே நம்பிவிட்டார்கள். இறந்து போன அந்த இளம் இளவரசனின் உடலை அந்த காட்டிலேயே புதைத்தார்கள். பிறகு மங்களாபுரியை நோக்கிய அவர்களது பயணம் தொடர்ந்தது. 2ஆம் நாள் இரவு வந்தது. காட்டுக்குள் ஓரிடத்தில் குடில்கள் அமைக்கப்பட்டன. இப்போது தேவயானியின் குடிலுக்கு பக்கத்தில் தளபதியின் குடில் அமைக்கப்பட்டது. அவரிடம் ஏன் என்று காரணம் கேட்டாள். மகாராணி, நேற்றுதான் நம் இளவரசனை பறிகொடுத்திருக்கிறோம். உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. இன்று இரவு வெளியே எங்கேயும் சென்று விடாதீர்கள். நல்லவன் போலவே பேசினான் அந்த தளபதி. நள்ளிரவு வந்தது. தேவயானிக்கு தூக்கம் வரவில்லை. இன்று என்ன நடக்குமோ என்று அஞ்சியபடியே இருந்தாள். அவள் பயந்தது போலவே எல்லாம் நடந்தது. நேற்று அமைச்சர் வந்தார். இன்று தளபதி திடீரென்று அவள் முன் வந்து நின்றார். அந்த தளபதியும் காம எண்ணத்துடன் தேவயானியை நெருங்கினார். நீங்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள்? நேற்று அமைச்சர் தவறாக நடக்க முயன்றார். இன்று நீங்களும் அதே காரியத்தை செய்கிறீர்களே, இது ராஜதுரோகம் இல்லையா? கெஞ்சியபடியே தளபதியிடம் கேட்டாள். இல்லை மகாராணி, உன்னை போன்ற பேரழகியை நான் என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. இந்த வாய்ப்பை தவறவிட்டால் நான் உங்களை எப்போதும் அடைய முடியாது. நீங்கள் ஒத்துழைத்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்த வேலையை முடித்துக்கொண்டு போய்விடுவேன். ஏதோ இரவலாக நெய் வாங்க வந்தவன் போல பேசினான். அப்போது தேவயானியின் 2வது மகனும் எழுந்துவிட்டான். இந்த நேரத்தில் இவன் வேறு என்று சொன்ன தளபதி தன் உடைவாளால் சட்டென்று அந்த சிறுவனின் தலையை சீவி விட்டான். தேவயானி அதை எதிர்பார்க்கவில்லை. நேற்று மூத்த பிள்ளையை பறிகொடுத்தவள் இன்று எஞ்சியிருந்த 2வது பிள்ளையையும் இழந்து நின்றாள். 2 மகன்களையும் பறிகொடுத்தவள் கோபத்தில் பொங்கி எழுந்தாள். அருகில் கிடந்த மரக்கட்டையை எடுத்து தளபதியை ஓங்கி தாக்கினாள். அவன் குனிந்து அதை தடுத்தான். தன்னை சுற்றியிருக்கும் கூட்டத்தின் மீது நம்பிக்கை இழந்தவள் இருண்டு கிடந்த காட்டுக்குள் ஓடினாள். தளபதியால் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை. நடுக்காட்டுக்குள் அந்த நள்ளிரவு நேரத்தில் வந்த தேவயானி பெரும் இரைச்சலோடு காட்டாறு ஒன்று ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்தாள். 2 குழந்தைகளையும் பறிகொடுத்த அவளுக்கு உயிர் வாழ விருப்பமில்லை. அந்த காட்டாற்றில் குதித்து விட்டாள். தேவயானியின் விருப்பமோ தற்கொலை செய்து கொள்வது. ஆனால் இயற்கையோ அவளை காப்பாற்ற நினைத்தது.
ஆற்றின் நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்ட தேவயானி அதிகாலை வேளையில் ஓரிடத்தில் கரையொதுங்கினாள். அப்போது அந்த ஆற்றின் கரையில் 2 இளம் சீடர்கள் தங்கள் குருவின் ஆடைகளை துவைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தண்ணீரில் மிதந்து வந்த தேவயானியை தூக்கி காப்பாற்றினார்கள். தேவயானியால் பேச முடியவில்லை. குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அந்த அதிகாலை பௌர்ணமி நில ஒளியில் அவள் பேரழகியாய் மின்னிக் கொண்டிருந்தாள். அவளை காப்பாற்றிய 2 சீடர்களின் மனமும் அவள் மேல் ஆசைப்பட்டது. அவர்களும் அவளை ஒரு மாதிரியாக பார்த்தார்கள். அப்போது மேலும் 2 சீடர்கள் அங்கே ஆற்றுக்கு குளிக்க வந்தார்கள். அவர்களும் தேவயானியை பார்த்து அவள் மேல் ஆசை கொண்டார்கள். இப்போது 4 பேருக்குள்ளும் போட்டி, தேவயானி யாருக்கு சொந்தம் என்று. சிறிது நேரம் வாக்குவாதம் செய்தவர்கள் நேராக அவளை தங்கள் குருவிடம் அழைத்து செல்வது என்று ஒரு முடிவுக்கு வந்தார்கள். இந்த இடத்தில் இருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று நினைத்த தேவயானி பதில் எதுவும் பேசாமல் அவர்களுடன் சென்றாள். அந்த ஆசிரமத்தில் தங்களுடைய குரு முன்பு அந்த 4 சீடர்களும் ஒருவித தவிப்போடு நின்று கொண்டிருந்தார்கள். தேவயானியை யார் உரிமை கொண்டாடலாம் என்பதற்கு அவர் தக்க பதில் சொல்வார் என்று காத்திருந்தார்கள். அப்போது அந்த குருவே கேட்டார், சீடர்களே, உங்களுக்கு சகோதரி யாரேனும் இருக்கிறார்களா? இல்லை குருவே, எல்லோரும் ஒருமித்த குரலில் சொன்னார்கள். அப்படியென்றால் இந்த தேவயானி இன்று முதல் உங்களுக்கு சகோதரியாகிறாள். அண்ணன் என்கிற முறையில் நீங்கள் அவளிடம் அன்போடும் பாசத்தோடும் பேசலாம், பழகலாம். அவள் விரும்பும் காலம் வரையில் நம் ஆசிரமத்திலேயே தங்கி இருக்கட்டும். அவளுக்கு தேவைப்படும் உதவிகளை ஓர் அண்ணனாக நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும். குரு இப்படி சொல்லவும் அதை தவிர்க்க முடியாது என்பதால் அவர்கள் அவளை தங்களுடைய சகோதரியாக ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு நாள் தன்னுடைய திடீர் சகோதரர்களை தனியாக சந்தித்த தேவயானி வேண்டுகோள் ஒன்றை அவர்களிடம் முன்வைத்தாள். சகோதரர்களே, எனக்கு கதை சொல்வது ரொம்ப பிடிக்கும். இந்த மங்களாபுரி நாட்டின் மன்னனான அஸ்வத்தாமனுக்கு கதைகள் கேட்பதில் ஆர்வம் உண்டு என்று கேள்விப்பட்டேன். நான் அந்த அரசரிடம் கதைகள் சொல்ல ஆசைப்படுகிறேன். நீங்கள் எனக்கு உதவுவீர்களா அப்படின்னு கேட்டாள். சகோதரி கேட்ட முதல் உதவி அதுதான் என்பதால் அவர்களும் சரி என்று சொன்னார்கள். தன்னுடைய தந்தைக்கு கதைகள் கேட்பது பிடிக்கும் என்பதை அவள் ஏற்கனவே அறிந்திருந்தாள். அந்த வழியாகவே அவரை சந்திக்க திட்டம் தீட்டினாள். அடுத்த நாளே நாட்டின் மன்னரை காண 4 பேரும் புறப்பட்டார்கள். அரண்மனைக்கு வந்து சேர்ந்த அவர்களை புகழ்பெற்ற குருவின் ஆசிரமத்தைச் சேர்ந்தவர்கள் என்கிற முறையில் உரிய மரியாதைகள் செய்து உபசரித்தார் மன்னர் அஸ்வத்தாமன். மன்னா, உங்களால் எங்களுக்கு ஒரு காரியமாக வேண்டும். நீங்கள் அதற்கு சம்மதம் சொல்வீர்கள் என்கிற நம்பிக்கையில் வந்திருக்கிறோம். மன்னர் அஸ்வத்தாமனிடம் 4 பேரும் ஒருமித்த குரலில் சொன்னார்கள். சொல்லுங்கள், நாட்டை ஆளும் மன்னனிடம் முடியாத காரியம் எதுவும் இருக்க முடியாது. கேளுங்கள், தாராளமாக செய்கிறேன். மன்னா, எங்களுக்கு தங்கை ஒருத்தி இருக்கிறாள். சரி, அவளுக்கு உங்களை நேரில் பார்க்க வேண்டுமாம். என்ன விஷயம்? அவளுக்கு கதைகள் சொல்வதில் அலாதி பிரியம் உண்டு. உங்களிடம் சொல்ல சில கதைகளை தயாராக வைத்திருக்கிறாள். அந்த கதைகளை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். நல்ல விஷயம்தானே. எனக்கு கூட கதைகள் கேட்பது ரொம்ப பிடிக்கும். தாராளமாக அவளை அழைத்து வாருங்கள். மன்னர் அஸ்வத்தாமன் உத்தரவு கொடுத்ததும் அந்த 4 சீடர்களும் அரண்மனையிலிருந்து புறப்பட்டார்கள். தன்னுடைய தந்தை கதை கேட்க சம்மதம் சொல்லிவிட்டார் என்பதை அறிந்த தேவயானி மகிழ்ச்சி அடைந்தாள். அடுத்த சில தினங்களில் அவரை சந்திக்க தனது சகோதரர்களான 4 சீடர்களுடன் அரண்மனைக்கு புறப்பட்டாள். எளிய காவி நிற உடையில் இளம் துறவி கோலத்தில் தலையில் முக்காடு போட்டிருந்த அவளை அரண்மனையில் உள்ளே யாருக்கும் அடையாளம் தெரியவில்லை. தேவயானி சொல்ல போகும் கதையை கேட்க மன்னர் அஸ்வத்தாமனும் ஆர்வத்தோடு காத்திருந்தார். அஸ்வத்தாமன் அருகில் வந்த தேவயானி அவரை வணங்கினாள். பதிலுக்கு அவரும் வணக்கம் வைத்தார். வந்திருப்பவள் தன்னுடைய மகள் தேவயானிதான் என்பதை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. துறவி கோலத்தில் வந்த தேவயானி சொன்ன கதையை ஆர்வத்தோடு கேட்டார். அவள் சொன்ன கதை அவருக்கு பிடித்து போனது. தேவயானி புறப்படும் போது அவளுக்கு வெகுமதி கொடுத்து பாராட்டியதோடு தினமும் தனக்கு கதை சொல்ல அரண்மனைக்கு வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அதன்படி தினமும் தேவயானி தனது திடீர் சகோதரர்கள் 4 பேருடன் அரண்மனைக்கு வருவதும் அவள் மன்னருக்கு கதை சொல்வதும் கதைக்கு பரிசாக வெகுமதியை மன்னர் தருவதும் தொடர்ந்தது. மன்னர் தந்த வெகுமதிகளை தனது திடீர் சகோதரர்கள் 4 பேரிடமும் கொடுத்து வந்தாள் தேவயானி. தேவயானியால் அந்த குருவின் ஆசிரமமும் வேகமாக வளர ஆரம்பித்தது. ஒரு நாள் மன்னர் அஸ்வத்தாமனுக்கு கதை சொல்ல வந்த தேவயானிக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. அன்றைய தினம் அரண்மனைக்கு அவளது கணவன் உதயகுமாரன் வந்திருந்தான். அவன் அருகில் அவளது 2 மகன்களையும் கொன்ற அந்த அமைச்சரும் தளபதியும் நின்று கொண்டிருந்தார்கள். துறவி கோலத்தில் தலையில் முக்காடு போட்டிருந்த தேவயானி மன்னர் அஸ்வத்தாமன் அருகில் வந்தாள்.
உதயகுமாரனாலும் அவளை அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவன் அருகில் நின்றிருந்த அமைச்சர் தளபதிக்கும் அவள் யார் என்று தெரியவில்லை. அப்போது உதயகுமாரனை பார்த்த மன்னர் அஸ்வத்தாமன், உதயகுமாரா, எனக்கு ஒரு பெண் தினமும் கதை சொல்வாள். அவள்தான் இந்த பெண். இப்போது நீ என்னுடைய விருந்தினராக வந்திருக்கிறாய். இன்று நீயும் என்னோடு சேர்ந்து கதை கேட்கலாமே. தேவயானி விஷயத்தை சொல்லலாம் என்று பார்த்தால் இவர் கதை கேட்க சொல்கிறாரே. மனதுக்குள் நினைத்த உதயகுமாரன் அதை சொல்லும் முன் அவர் விருப்பத்துக்காக அந்த கதையை கேட்டு விடுவோம் என்று முடிவு செய்தான். சரி மன்னா, நானும் என்று உங்களோடு சேர்ந்து கதை கேட்கிறேன். உதயகுமாரன் சொன்னதும் எல்லோருக்கும் சேர்த்து கதை சொல்லுமாறு தேவயானியிடம் கூறினார் மன்னர் அஸ்வத்தாமன். அன்று தன்னுடைய கதையையே அவர்களுக்கு சொல்ல முடிவெடுத்தாள் தேவயானி. அப்போது ஒரு வேண்டுகோளை அவள் முன்வைத்தாள். மன்னா, நான் இன்று சொல்ல போகும் கதை பெரிய கதை, அதுவும் உண்மை கதை. நான் கதை சொல்லிக் கொண்டிருக்கும் போது இங்கிருந்து யாரும் வெளியேறக்கூடாது. இடையில் என்னிடம் யாரும் பேசக்கூடாது. இதை இங்குள்ள யார் மீறினாலும் கதை சொல்வதை நிறுத்தி விடுவேன். அதன் பிறகு கதை சொல்ல மாட்டேன். தேவயானி சொன்ன நிபந்தனையை அஸ்வத்தாமன் ஏற்றுக்கொள்ள அவள் கதை சொல்ல தொடங்கினாள். முன்னொரு காலத்தில் வாழ்ந்த அரசன் ஒருவன் போலீஸ் சாமியார் ஒருவரின் பேச்சை நம்பி தனக்கு பெண் குழந்தை பிறந்தால் அதை உடனே கொன்றுவிட தீர்மானித்திருந்தான். முதல் குழந்தை ஆணாக பிறந்ததால் அது தப்பித்தது. இரண்டாவது குழந்தை பிறக்கும் சமயம் அவன் வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்போது அவன் மனைவிக்கு பிறந்தது பெண் குழந்தை. அதை கொல்ல விரும்பாத மகாராணி மருத்துவச்சி ஒருத்தியிடம் குழந்தையை ஒப்படைத்துவிட்டு பிறந்த குழந்தை இறந்து விட்டதாக மன்னரிடம் பொய் சொன்னாள். மன்னரும் அதை நம்பிவிட்டார். தேவயானி சொல்லும் கதை தன்னுடைய உண்மை கதை என்பதை புரிந்து கொண்டார் மன்னர் அஸ்வத்தாமன். அவள் அடுத்து என்ன சொல்ல போகிறாள் என்பதை தெரிந்து கொள்ள நினைத்து மௌனமாக கதையை கேட்டுக்கொண்டிருந்தார். 18 வருடங்களுக்கு பிறகு அந்த பெண் குழந்தை பற்றி தெரிய வர தன் மகனிடம் அவளை கொன்று அவளது கண்களை கொண்டு வருமாறு கூறினார். தங்கையை கொல்ல விரும்பாத அவன் அவளை காட்டில் விட்டுவிட்டு ஒரு மானை கொன்று அதன் கண்களை தனது தந்தையிடம் கொடுக்க எடுத்துச் சென்றான். காட்டில் அணிந்திருந்த ஆடை கிழிந்து அலைந்து திரிந்த அந்த பெண்ணை அங்கே வேட்டையாட வந்த ராஜகுமாரன் ஒருவன் பார்த்தான். அவன் அவளுக்கு தனது மேலாடையை கொடுத்து காப்பாற்றி தன் தேசத்துக்கு அழைத்துச் சென்றான். அவளை அவனுக்கு பிடித்து போனதால் அவளை திருமணம் செய்து கொண்டான். இப்போது அங்கே இருந்து உதயகுமாரனுக்கும் உண்மை புரிய ஆரம்பித்தது. தனக்கு எதிரே கதை சொல்லிக் கொண்டிருக்கும் பெண் தன்னுடைய கதையை தான் சொல்கிறாள் என்பது புரிந்து போயிற்று. கதை சொல்லும் போது யாரும் இடைமறித்து பேசக்கூடாது என்று அவள் நிபந்தனை விதித்திருந்ததால் அமைதியாக கதையை கேட்க ஆரம்பித்தான். அப்போது மன்னர் அஸ்வத்தாமன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. கண்ணீர் வழிவதும் அதை அவர் துடைப்பதுமாக நேரம் நகர்ந்தது. தேவயானியின் கதை தொடர்ந்தது. ராஜகுமாரனை மணந்த அந்த பெண் 2 ஆண் குழந்தைகளுக்கு தாயானாள். தான் யார் என்பதை ராஜகுமாரனிடம் அதுவரையில் சொல்லாத அவள் ஒரு நாள் தான் யார் என்கிற விஷயத்தை அவனிடம் சொல்லிவிட்டாள். அதை கேட்டு மகிழ்ந்த ராஜகுமாரன் தனது மனைவி மக்களை அழைத்து கொண்டு தன்னுடைய மாமனாரான மன்னரை காண சிறு படையோடு புறப்பட்டான். இப்போது உதயகுமாரன் அருகில் நின்றிருந்த அமைச்சர் தளபதி இருவருக்கும் அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் கதை புரிந்து போயிற்று. அவர்கள் அவள் அடுத்து என்ன சொல்ல போகிறாளோ என்று திகிலில் உறைந்தார்கள். மாமனாரை காண புறப்பட்ட சென்ற இடத்தில் திடீர் அழைப்பு வந்ததால் அந்த ராஜகுமாரன் தனது மனைவி பிள்ளைகளை அமைச்சர் மற்றும் தளபதியுடன் அனுப்பி வைத்துவிட்டு அவன் வந்த வழியே திரும்பி போனான். கதையை கேட்டுக் கொண்டிருந்த உதயகுமாரனுக்கு மனம் திக் திக் என்று அடித்துக் கொண்டது. ராணியையும் அவளது பிள்ளைகளையும் அழைத்து சென்றவர்கள் இரவில் காட்டில் குடில் அமைத்து தங்கினார்கள். நள்ளிரவில் ராணி மீது மோகம் கொண்டு அவளிடம் நெருங்கி வந்தார் பாதுகாப்புக்கு வந்த அமைச்சர். பயந்து போன அந்த பெண் தன் கற்பை காப்பாற்ற காட்டுக்குள் ஓடி மறைந்தாள். மறுநாள் காலையில் திரும்பி வந்தபோது அவளது மூத்த மகன் தலை துண்டித்து கொல்லப்பட்டு கிடந்தான். அவனை கொன்றது அந்த அமைச்சர் தான். ஆனால் யாரோ ஒருவன் கொள்ளையடிக்க வந்ததாகவும் அவனே இவனை கொன்றுவிட்டதாக பொய்க்கதை கட்டினார். தேவயானி இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவமானம் தாங்காமல் தலை குனிந்தார் உதயகுமாரன் அருகில் நின்றிருந்த அமைச்சர். திடீரென்று என்ன நினைத்தாரோ உதயகுமாரன் காலில் விழுந்து கதறினார். உண்மையை முழுமையாக தெரிந்து கொள்ள விரும்பிய உதயகுமாரன் அமைதியாய் இருந்து கதையை மட்டும் கேள் என்று சைகை காண்பித்தான். அமைச்சர் நடுங்கிக் கொண்டே தேவயானி சொன்ன கதையை கேட்டார். பிறகு அவர்கள் அங்கிருந்து புறப்பட ஆரம்பித்தார்கள். 2ஆம் நாள் இரவு ராணியின் குடிலுக்கு பக்கத்தில் தளபதியின் குடில் அமைக்கப்பட்டது. ராணி அது பற்றி கேட்க எல்லாம் பாதுகாப்புக்குத்தான் என்று தளபதி விளக்கம் கொடுத்தார். ஆனால் நள்ளிரவில் அந்த தளபதியே ராணியின் கூடாரத்துக்குள் அத்துமீறி புகுந்து அவள் கற்பை சூறையாட முயன்றார். விழித்து கொண்ட அவளது 2வது மகனை வெட்டி வீழ்த்தினார்.
மகன்கள் 2 பேரையும் இழந்துவிட்ட அந்த ராணி இனி உயிர் வாழ்வதை விட உயிர் துறப்பதே மேல் என்று எண்ணி காட்டுக்குள் ஓடினாள். பெரும் இரைச்சலோடு ஓடிக்கொண்டிருந்த காட்டாற்றுக்குள் குதித்தாள். இப்போது உதயகுமாரன் அருகில் நின்றிருந்த தளபதி நடுங்கினான். அங்கிருந்து வெளியேற முயன்றான். அவனை தடுத்து நிறுத்திய உதயகுமாரன் அருகிலேயே நில் என்று சைகை காண்பித்தான். தேவயானியின் கதை தொடர்ந்தது. காற்றாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட அந்த பெண் ஓரிடத்தில் கரையொதுங்கினாள். நல்ல வேளையாக அவள் இறக்கவில்லை. ஆற்றுக்கு குளிக்க வந்த 4 சீடர்கள் அவளை காப்பாற்றினார்கள். அந்த பெண்ணின் அழகை பார்த்து மோகம் கொண்ட அவர்களும் அவளை தங்கள் மனைவியாக்கிக் கொள்ள போட்டி போட்டார்கள். இறுதியாக குருவிடம் அவளை அழைத்து சென்றார்கள். தனது சீடர்கள் அடுத்தவன் மனைவியை மணந்து கொள்ளும் பாவத்தை செய்ய விடாமல் தடுத்த அந்த குரு அந்த பெண்ணை அந்த 4 பேருக்கும் சகோதரியாக்கினார். அந்த 4 திடீர் சகோதரர்களை நாட்டின் மன்னரிடம் அனுப்பி வைத்து அவருக்கு தினமும் கதை சொல்ல ஆரம்பித்தாள் அந்த பெண். கதை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தன் தலையில் போட்டிருந்த முக்காடை விளக்கினாள் தேவயானி. அவள் யார் என்பது இப்போது அங்கிருந்த அனைவருக்குமே தெரிந்துவிட்டது. சிம்மாசனத்திலிருந்து பெரும் கோபத்தோடு எழுந்த மன்னர் அஸ்வத்தாமன் தனது மகளின் வாழ்வை சீரழித்து அவளது பிள்ளைகளை கொடூரமாக கொன்ற அமைச்சரையும் தளபதியையும் கொல்ல வாளோடு பாய்ந்தார். அவரை குறுக்கே புகுந்து தடுத்தான் உதயகுமாரன். மன்னா, நீங்கள் செய்யும் இந்த காரியம் மாபெரும் தவறு. அவர்களை கொல்ல, அதுவும் இப்போதே கொள்ளும் தகுதி என் ஒருத்தனுக்கே இருக்கிறது சொன்ன உதயகுமாரன் சற்றென்று திரும்பி தன் உடைவாளை உருவி அருகில் நின்றிருந்த தன் அமைச்சர் தளபதி இருவரின் தலையையும் ஒரே நேரத்தில் துண்டித்து அரண்மனை அதிரும் அளவுக்கு கத்தினான். 1 வாரத்திற்கு பிறகு மன்னர் அஸ்வத்தாமனின் அரண்மனை விழாக்கோலம் பூண்டிருந்தது. தனது மகள் தேவயானிக்கும் அவள் கணவன் உதயகுமாரனுக்கும் மறுபடியும் திருமணம் செய்து வைத்தார். 1 மாதம் அங்கே தங்கியிருந்த உதயகுமாரன் தேவயானி தம்பதியர் பிறகு தங்களுடைய காந்தாரா நாட்டுக்கு புறப்பட்டு சென்றார்கள். அடுத்த ஆண்டே ஒரே நேரத்தில் 2 குழந்தைகளை பிரசவித்தாள் தேவயானி. 2 ஆண் குழந்தைகள். இந்த கதை நமக்கு சொல்லும் முக்கிய பாடம், நமக்கு எப்பேற்பட்ட விசுவாசமானவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை நம்பி நம் வீட்டு பெண்களை அவர்களோடு எந்த சூழ்நிலையிலும் தனியாக அனுப்பி வைத்து விடக்கூடாது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம ஆன்மீகம் ஆனந்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.